ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜென்ம பத்ரிகா சூர்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹ வக்ரதுண்ட மகாகாய கோடி சூரிய சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவோ சர்வ காரயேஷு சர்வதா கஜானனம் போத கணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபந்தஜம். விநாயக பெருமான் துணை கொண்டு மாதா பிதா குரு திருவருளோடு உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியா பேசுகிறேன். நாம் இந்த பதிவிலே பார்க்கக்கூடியது 2025 ஆங்கில புத்தாண்டு நமக்கு எப்படி இருக்கும், 12 ராசிகளுக்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அடுத்ததாக இப்போ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ராசி பலன்கள் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம். இந்த ராசி பலன்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பொது பலன்கள். இது பொதுவாக பலன்கள். சில பேருக்கு இந்த பொது பலன்களே பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் சொன்னது அப்படியே நடந்திருக்கு அப்படின்னு நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கீங்க. நீங்கள் சொன்ன விஷயம் அப்படியே எனக்கு என் வாழ்க்கையில் நடந்தது, ஒரு விஷயம் கூட மாறாமல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் நான் சொல்கிறது என்னமோ பொது பலன் தான். உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கோ, சூரியனில் ஆரம்பித்து ராகு கேது வரையில் கிரகங்கள் எங்கெங்கே இருக்கோ அதன் வைத்து தான் உங்களுடைய ஜாதக பலன்கள் நிர்ணயிக்கப்படுகிறது. அப்போ அந்த ஜாதகம் நமக்கு எப்படி இருக்கும், அதனால தான் வருஷத்தில் 2 தடவை நம்ம ஜாதகம் பார்த்துக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த நம்ம ஜாதகம் பார்க்கறது அப்படிங்கிறது அப்போ இது நம்ம பொது பலன்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ராசிக்கு நம்ம இப்படி தான் இருக்கணும், ஒரு அலர்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, நம்ம ப்ரிகாஷன்ஸாக நம்ம இருந்துக்கணும். ஸோ நமக்கு இந்த பிரச்சனை வரப்போகுதுன்னு நம்ம இப்படி தான் இருக்கணும், நம்ம இப்படி தான் செய்யணும், முன் யோசனையோடு நம்ம சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு 2024 பார்த்தீங்கன்னா நிறைய நெகட்டிவிட்டி லைஃப்பில் நிறைய சந்திச்சிருச்சு. சில முக்கியமான ராசிகள்லாம் பார்த்தீங்கன்னா படாத பாடு படுத்தி எடுத்திருப்போம். எல்லா விஷயத்திலையுமே நான் சொல்கிறேன், வீடு கட்டக்கூடிய விஷயத்திலிருந்து நின்று கட்ட போய் பாதியில் நிற்கிறது, பணம் கொடுத்து பணம் பெரிய அளவில் ஏமாந்தது, அதே போல் பார்த்தீங்கன்னா திருமண வரன் அமையிறேன் சொல்கிறேன் ஏதோ செய்கிறேன்னு சொல்லி அது விஷயமா ஏமாந்து போனது. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கோர்ட்டு கேஸு சம்மந்தமான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முடிகிற தருவாயில் தடங்கல் ஆக்கி போகிறது, சொத்து பிரச்சனைகள், பூர்வீக சொத்து பிரச்சனைகள், பங்காளி பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள். அதே போல் சில நல்ல மனிதர்களையும் நம்ம 2024 நம்ம இழந்திருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக சில விஷயங்கள் சொல்லும்பொழுது மறைந்த திரு டெல்லி கணேஷ் அவர்களை நாம் நினைவு கூறலாம். ஸோ அந்த மாதிரி முக்கியமான இந்த மாதிரியான சில நிகழ்வுகள் எல்லாமே 2024 நிறைய நெகட்டிவிட்டி நடந்திருக்கு. ஸோ அப்போ 2025 எல்லாருக்குமே சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தயக்கமாகவே இருக்குது, ஒரு கலக்கமாகவே இருக்குது. நமக்கு சரியா இருக்குமா, நமக்கு நன்னா இருக்குமா, நம்ம எந்த ஆலயத்துக்கு போகிறது, நம்ம அடுத்தது நம்ம என்ன செய்யறது, 2024 நம்ம இவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சிட்டோமே, இப்போ 25வது நமக்கு சாதகமாக இருக்குமா, எந்த அளவில் நமக்கு இருக்கும் அப்படிங்கிறது சில விஷயங்கள் உண்டு. ஸோ அப்போ அது நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ 2025 நமக்கு எப்படி இருக்கும், என்னென்ன சூழ்நிலைகள்லாம் வருது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த 2025 அப்படின்னு சொன்னால் நீங்கள் 2-3 விஷயங்கள் இது கண்டிப்பாக சில விஷயங்கள் நமக்கு நடந்தே தீரும். 2025 இது நடந்தே தீரும், இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதாவது இந்த இதில் பார்த்தீங்கன்னா 2025 சனிப்பெயர்ச்சி, மார்ச் மாதத்தில் வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா 2025 பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி 2 முறை வருகிறது. ரொம்ப விசேஷமாக ஒரே வருஷத்தில் 2 வைகுண்ட ஏகாதசி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி என்று சொல்லக்கூடியது, மே மாதத்தில் குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி வருது. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிரக பயிற்சி. அதே போல் சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் இந்தியாவிலே தெரியக்கூடியதெல்லாம் உண்டு. அடுத்த பதிவில் உங்களுக்கு வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜப்பான் நாட்டில் பார்த்தீங்கன்னா சுனாமி அதிக அளவில் பாதிக்கப்படும். அதே போல் நூற்பாலையில் திடீர் பெரிய அளவில் தீ விபத்து வர்றது, புதிய ரக ராக்கெட் கண்டுபிடிக்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா இலங்கையில் மிகப்பெரிய மத கலவரம் உண்டாகும். அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதிக அளவில்
அனல் காற்று வீசப்படும், ரொம்ப அதிகமாக இருக்கும். திருச்செந்தூர் கடல் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் இருக்கிறத விட இன்னும் அதிகமாக உள்வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா மாலத்தீவில் தலித் மக்கள் போராட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதீதமாக இருக்கும். வெள்ளியங்கிரி மலை திடீர் மழை, நிலச்சரிவு அதிகமாக ஏற்படும். அதே போல காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்று சொல்லக்கூடிய 1600 கிலோமீட்டருக்கு குறைவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பலத்த காற்றோட சில விஷயங்கள் இருக்கும். அதே போல இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி அதிக அளவில் உச்சத்தை தொடும் அப்படின்னு சொல்லி 2025 சொல்லியிருக்கு. மேற்கொண்டு நம்ம 12 ராசி பலன்களை நம்ம பார்க்க போறோம். என்னுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு. உங்களுடைய சுய ஜாதகத்தை கொடுத்து உங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பி கொடுத்து 9884530146 இந்த நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய பலன்கள் 2025 எப்படி இருக்கும், என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு ராசிக்கும் 2025 ஆங்கில புத்தாண்டானது எப்படி இருக்கும் என்பதை ஒவ்வொரு ராசிக்கும் நாம் தனித்தனியாக விரிவாக நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ள போய்க்கிறோம். கன்னி ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கும்? உத்தர நட்சத்திரம் கன்னியா ராசி, ஹஸ்த நட்சத்திரம் கன்னியா ராசி, சித்திரை நட்சத்திரம் கன்னியா ராசி எப்படி இருக்கும்? உத்தர நட்சத்திரம் ஓரளவு சமாளிச்சிருவாங்க, ஓரளவு. ஹஸ்த நட்சத்திரம் பரவாயில்ல, சித்திரை நட்சத்திரம் கொஞ்சம் கவனம். சித்திரை நட்சத்திரம் ஒரு கவனமாக இருக்கும். பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2024 வரைக்கும் மனம் போன போக்கு. இதோ நிறைய நல்ல விஷயங்கள், நல்லது கெட்டது மாறி மாறி இதோ ஒரு லைஃப் அப்படியே ஓடிடுச்சு, பரவாயில்ல அப்படின்னு இந்த கன்னியா ராசிக்கு ஓரளவுக்கு அப்படியே வந்துருக்கு. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரக பயிற்சி ஆக போகிறது அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்னாடியிலேருந்து சில பேருக்கு சில கெடுதலான பலன்கள் வந்துடும். சில பேருக்கு சில கெடுதலான பலன்கள்லாம் வர ஆரம்பிச்சிடும், ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். கரெக்டாக வந்துருச்சு பார்த்தீங்களா, கரெக்டாக அந்த டைம் வந்துருச்சு பார்த்தீங்களா அப்படின்னு. உதாரணத்துக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், கன்னி ராசி பொறுத்த அளவுக்கு கடையில் உட்காந்துருக்காங்க, ஒரு வாழைப்பழம் அது ஃபுல்லாக உரிச்சிட்டாங்க, ஃபுல்லாகவே உரிச்சிட்டாங்க. சாப்பிட போகிற நேரத்தில் மணி என்னன்னு கேட்பாங்க. இப்படி இப்படி கையை இப்படி கொண்டு வரும்போது அந்த பழம் கீழே விழுந்துருதா, அதான் அதுக்கு தான் கவனம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த பழம் கீழே விழுந்துருதா, அப்போ ஏழரை ஆரம்பிச்சிடுத்து, கண்ட சனி ஆரம்பிச்சிடுத்து அப்படின்னு அர்த்தம். இப்போ ராசிக்கு இப்போ எத்தனாம் இடத்துக்கு வராரு? இப்போ உங்களுடைய ராசிக்கு கன்னியா ராசிக்கு கண்ட சனி ஆரம்பம். கண்ட சனிக்கு அடுத்தது என்ன சனி ஆரம்பம்? அஷ்டம சனி ஆரம்பம். நம்ம ஒரு விஷயம் நல்லா சாப்பிடணும், நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது இனிமேல் தான் கன்னி ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும். சில பேருக்கு வேலை கண்டிப்பாக போயிடும். வேலை நல்லா வேலை பார்க்கின்ற இந்த இடத்துல வேலை போயிடும். அடுத்த வேலை முயற்சி பண்ணி அந்த வேலையை தக்க வச்சுக்கும். சில பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் கன்னி ராசி பொறுத்தளவுக்கு அந்த ஆஹா ஓஹோ அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லை, நம்ம சுய ஜாதகத்தில் நமக்கு எப்படி இருக்கோ அதுதான். இப்போ நான் சொல்கிறது கூட பொது பலன் தான். இந்த பலன் இப்போ நான் சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா பாதி பேருக்கு ஆமாம் சுவாமி நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அப்படிங்கிற அளவுக்கு தான் என்னுடைய பலன்கள் எல்லாமே இருக்குது. இந்த கன்னிராசியை பொறுத்தளவுக்கு இப்போ கண்டகச்சனி, வண்டி வாகனங்கள், பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள், சமயோஜித பணம் எப்படி செலவு பண்ணணும், ஏதா செலவு பண்ணணும், வேலையில் எப்படி வேலை சில பேருக்கு கன்ஃபார்மாக நல்ல பேரோடு இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லாமல் டெர்மினேட் பண்ணுவான், ரொம்ப ஈகோ காட்டுவாங்க, ரொம்ப பிரச்சனைகள் பண்ணுவான், என்னதான் உண்மையாக இருந்தாலுமே சரி. ஸோ அது மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உடல்நிலை சம்மந்தப்பட்டதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது முதுகில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது பின்னாடி கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இறக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம பேக் பெயின் சொல்கிறோம்ல, அது அதிகமாக இருக்கும். ரொம்ப கவனமாக இருங்க. உணவு பழக்க வழக்கங்களில் கவனமாக இருங்க. உடல் அதே போல் வண்டி வாகனங்களில் ரொம்ப அதீத கவனத்தோடு இருங்க. வெளியில் ஒருத்தர்கிட்ட வண்டியை கொடுத்து அனுப்பாதீங்க. 4 வீலராக இருந்தாலும் 2 வீலராக இருந்தாலும் நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து அனுப்பாதீங்க. அது ஒரு விபத்தாகி வரும் நம்மக்கிட்ட. அதனால் கொஞ்சம் பார்த்து எச்சரிக்கையோடு இருங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி கண்ணோட்டம்னு எடுத்துக்கும் போது மாணவிகள் ஓரளவு நல்லா படிச்சிருவாங்க. படிப்பு காரணத்தில் நல்ல விஷயங்கள் எல்லாமே இருக்கும். இப்போ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். மாணவர்களுக்கு படிப்பெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். எதிர்மறையான சில விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 7ஆம் இடத்துல வரும்பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வியாபாரத்தில் மந்த நிலை இருக்கும். ரொம்ப அதிகமாக ரொம்ப மந்த நிலையில் இருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு மூத்தவர்களுடைய வழிகாட்டுதல் படி சில விஷயங்கள் பண்ணுங்க. ஜாதகம் ஒரு தடவை பார்த்துட்டு நல்லா இருக்கா, நம்ம அடுத்தது நம்ம என்ன செஞ்சுக்கலாம்,
புதிய தொழில், புதிய அகலக்கால், புதிய விஷயத்துல பணம் முதலீடு பண்றதெல்லாம் யோசிச்சு செய்யணும். பணத்தை லாஸ் பண்ணிடக்கூடாது. உங்க கையில பணம் இருக்குன்னு சொன்னா என்ன வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம லாஸ் பண்றது, நான் அதுல கொண்டு போடுறேன் இதில் கொண்டு போடுறேன் அப்படின்னு சொல்லி லாஸ் பண்ணிடாதீங்க. கிரைய விக்கிரைய ரெண்டுத்துலையுமே இழப்பு இருக்கு, கவனமா இருங்க. எதிர்மறையான தாக்கம் சில விஷயத்துல இருக்காது. கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது இருக்கும். வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. கூடியமான வரைக்கும் மனைவியா இருந்தாலும் சரி, கணவனா இருந்தாலும் சரி, கொஞ்சம் அடங்கி போறது நல்லது. இப்போ உங்க கோபத்தை காமிச்சிங்க, கணவர் உங்க கோபத்தை காமிச்சிங்கன்னா மனைவி கிளம்பிடுவாங்க. மனைவி கோபத்தை காமிச்சாங்கன்னா கணவர் கிளம்பிடுவார். சரி நீ போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரியான பிரச்சனைகள் வரும். இப்போ நடுவில் மாட்டின்னு முடிக்கிறது குழந்தைகளாக தான் இருக்கும். ஸோ அதனால கண்டகச்சனி என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுங்கிறத யோசிச்சு பேச. வீட்டில் பெரியோர்களுடைய ஆசீர்வாதங்கள், பெரியோர்களுடைய சில நல்ல விஷயங்கள் எல்லாமே இருக்கும். அரசாங்க உத்தியோகம், அரசாங்க சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தேவையற்ற அவப்பெயர்கள் வரும். நீங்க சின்சியரா வேலை பார்த்தா கூட ஏதாவது ஒரு சில விஷயங்கள் வரும். தூண்டுதல் அதிகமாக இருக்கும். கெடுதலான தூண்டுதல்கள் அதிகமாக இருக்கும், கவனமா இருங்க. சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும், கவனமா இருங்க. யாராவது பணம் தரேன் உங்களுக்கு அதை கொடுக்குறேன் இது கொடுக்குறேன் ஏதாவது ஆசை வார்த்தைகள் காமிச்சாங்கன்னா மயங்கிடாதீங்க. ஸோ எச்சரிக்கையா இருங்க. சேமித்து வச்சிருக்கிறத செலவு பண்ணிடாதீங்க. சேமிப்புங்கிறது இருக்கட்டும். உழைச்சி சம்பாரிச்சு அடுத்த விஷயத்துக்கு போகிறதுக்கு பாருங்க. வேலை இல்லைங்கிறதுக்கு ஒருத்தரும் வேற எதையாவது கொண்டு இப்போ பெரிய அளவில் அடுத்தடுத்து கடனை நிறையா தேத்தண்டே போயிடாதீங்க. அதெல்லாம் நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணும். காதல் திருமணம், நிஜமாக காதல்லாம் கன்னிராசி சொல்லுவாங்க காதல் கைகூடி வரும். காதலாவது கைகூடி வராதாவது கத்திரிக்காய், அதெல்லாம் எதுவுமே கூடியெல்லாம் வராது. ஏதாவது ஒரு பக்கத்தில் பிரச்சனை தான் வரும். ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், ஏதாவது ஒரு பேசாமல் இருப்பாங்க, ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் வரும். இந்த காதல் நமக்கு காதல் கைகூடி வரும், காதல் நமக்கு இனிக்கும், அந்த மாதிரிலாம் நினச்சிட்டுலாம் இருக்காதீங்க. அதெல்லாம் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் இப்போ இனிமே இதே 2024 கல்யாணம் பண்ணியிருந்தால் கூட அந்த காதல் சக்ஸஸ் ஆகிருக்கும். 25லலாம் நினச்சி கூட பார்க்குது. எப்போ எந்த ரூபத்தில் யார் மூலமாக பிரச்சனை வரும்னு சொல்ல முடியாது. இப்போ கவனமாக கல்யாணம் பண்ணும்போது காதல் இந்த மாதிரி விஷயத்துலலாம் அது ஒரு வயசு உங்களுக்கே தெரியும். எந்த வயசுலேருந்து எந்த வயசுக்குள்ளே நம்ம செட்டில்ட் ஆகணும் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். பெண்கள் பார்த்திங்கன்னா நல்ல பேர் இருக்கும். பெண்களுக்கெல்லாம் நல்ல பேர் இருக்கும், நல்ல விஷயங்கள் இருக்கும். பெண்களுக்கெல்லாம் பெண்கள்லாம் பொறுமை நிதானமாக இருக்கணும். பெண்கள்லாம் ரொம்ப எந்த ஒரு விஷயத்துலையுமே அவசரம் காட்டாமல் நடந்துக்கோங்க. அரசாங்க உத்தியோகம், அரசாங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா போயிட்டு இருந்தோம். கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள் இருக்காது. அவள் பேசலன்னு கவலைப்படாதீங்க. சில விஷயங்கள் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். போக போக சில விஷயங்கள் சரியாயிடும். உங்களை குறை சொல்பவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. கொஞ்சம் பொறுமையாக இது பண்ணிக்கோங்க. இந்த 2025 அப்படின்னு வரும்பொழுது கன்னிராசிக்காரர்கள் நீங்கள் செய்ய வேண்டியது அப்படின்னு சொன்னால் பட்டீஸ்வரம் துர்க்கையம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. கும்பகோணத்தில் இருக்குது. அலர்மேல் மங்கை பத்மாவதி தாயார் கோவிலுக்கு டைம் கிடைக்கும்போது இரவு தங்கி சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வாங்க. குலதெய்வன் கோவிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க. அதே போல் காளையாக கோவிலுக்கு போயிட்டு வாங்க. டைம் கிடைச்சது நிறைய நல்ல மாற்றங்கள், நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். கவலைப்பட வேண்டாம். கூடியமான வரைக்கும் கன்னியாராசி அப்படின்னும் போது கன்னியாராசிக்கு அதிபதி மகாவிஷ்ணு பெருமாள். டைம் கிடைச்சதுன்னா திருப்பதிக்கு கூட நீங்கள் போயிட்டு வரலாம், கவரு கிடையாது. சரிங்களா? சுபம். வாழ் போல மாட்டேன்.